இப்போ பாருங்கள், பொரியல் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், கடுகெல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பூண்டு ஒரு 10-12 பூண்டு பல் வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அவரைக்காயில் நல்லா கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். அடுத்து பாருங்கள், அவரைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டிவிட்டு மூடி போட்டுடலாம். காய் நல்லா வெந்து தண்ணி இஞ்சி வரட்டும். அடுத்து பாருங்கள், அப்படியே கொஞ்சம் இஞ்சி வரும்போது நம்ம கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். காய்க்கு தகுந்த அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கிண்டி விட்டு அந்த கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது அப்படியே சுண்ட விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான அவரைக்காய் பொரியல். இது வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துலேயும் டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.